Assalamualaikum. Welcome to SL Foods Tamil. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு நம்ம அம்பர்லங்காய் வச்சு தான் ஒரு கறி செய்ய போகிறோம். இந்த கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கு 11 அம்பர்லங்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் அம்பர்லங்காய் தான். உங்களுக்கு பெரிய சைஸ் கிடைச்சா எடுத்துக்கோங்க. அம்பர்லங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி நிறைய இருக்குது. அது மாதிரி நார் சத்துக்களும் நிறைய இருக்குது. இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கறி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இன்றைக்கு நான் அம்பர்லங்காவை வெட்டி சமைக்க போகிறது இல்லை. இதை வந்து முழுசாக அப்படியே கழுவிட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு உரல் உலக்கையில் வச்சு ஒன்றா போட்டு தட்டி தான் எடுத்து சமைக்க போகிறோம். இதை கழுவிட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவி மேலே இருக்கிற காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து ஒன்றா இந்த உரல் உலக்கையில் போட்டு லைட்டாக தட்டி ஒன்றா தட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா தட்ட தேவையில்லை. ஒரு தட்டு தட்டிட்டு ரெண்டாக வர மாதிரி வந்ததும் எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த தட்டிக்கிறத பாருங்கள். இது மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு இது ரெண்டாக வந்ததும் எடுத்துருவோம். இது மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த உரல் உலக்கையில் போட்டு ஒன்றா தட்டி எடுத்துக்குவோம். இப்போ தட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இதில் பாருங்கள், இதை பாருங்கள் ரெண்டாக வந்திக்குது. இதை வந்து உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாகவும் வெட்டி அப்படியே போட்டுக்கலாம், இல்லை அப்படியே முழுசாக போட்டும் ஆக்கிக்கலாம். இனி இது கறி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அம்பர்லங்காய் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டுது. இனி வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து வெள்ளைப்பூடு ஒரு 4, ஒரு துண்டு இஞ்சி ரெண்டும் உரல் உலக்கையில் போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை 3, பச்சை மிளகாய் 2 வெட்டிக்கிறேன். சின்ன சீரகம், வெந்தயம் ரெண்டும் அரை டேபிள் ஸ்பூன், கருவேப்பட்டை, கிராம்பு. அடுத்து ரம்பை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து மிளகுத்தூள் அது 1 டீஸ்பூன். அடுத்து மசாலாத்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து தேங்காய் பாலில் கட்டிப்பால். அடுத்து உப்பு. அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். அடுத்து சர்க்கரை இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை நல்லா இடித்து அதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் அம்பர்லங்காய் கறி செய்கிறதுக்கு மண் சட்டி தான் எடுத்துக்கிறேன். மண் சட்டி அல்லது நான்ஸ்டிக் இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது 3லையும் அம்பர்லங்காய் கறி செஞ்சுக்கலாம். சீன சட்டி, அலுமினியம் இது ரெண்டும் யூஸ் பண்ணாமிக்கிறது நல்லது. இதில் சட்டி வச்சு நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்து நல்லா ஹீட்டாக விடுவோம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுது. இப்போ இதில் கருவேப்பட்டை சின்ன துண்டு, அது கூட 3 கிராம்பு, அப்புறம் நச்சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் அது கூட நம்ம தட்டி வச்ச வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுவோம். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூட நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்க வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வதங்க விடுவோம். இந்த கேப்பில் நம்ம அம்பர்லங்காய்க்கு மசாலா போட்டு கறிக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம இடித்து வச்ச அம்பர்லங்காய் அது கூட தனி மிளகாய்த்தூள் அதில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதோட சேர்த்துக்குவோம். இப்போ அது கூட மசாலாத்தூளில் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்குவோம். அடுத்து மஞ்சள் தூள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்குவோம். அடுத்து உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
அடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அளவாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம தாளிச்ச வெங்காயத்துக்குள்ளே இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒருக்கா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விடுங்க. விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இடையிடையே நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி போதுமானு பார்த்துக்கங்க. அந்த கேப்பில் ரம்பையும் சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ சரியாக 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, கரைச்சி வச்ச சர்க்கரை அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. சர்க்கரை வந்து சேர்க்குறது இதில் உள்ள புளிப்பு தன்மை, இந்த கறியில் உள்ள புளிப்பு தன்மை எடுக்கிறதுக்கு தான் சர்க்கரை சேர்க்குறது. உங்களோட அம்பர்லங்காய் எந்த அளவுக்கு புளிப்பாய்க்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ சர்க்கரை தண்ணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். அது நல்லா வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட கறி ரெடி ஆயிட்டுது. இப்படியே நம்ம சாப்பிடலாம். ஆனால் இப்படியே சாப்பிட்றது கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்க தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு நான் 1/2 கப் தேங்காய் பால் அது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒருக்கா மூடி போட்டு வேக விடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சுவையான அம்பர்லங்காய் கறி ரெடி ஆயிட்டுது. இதுக்கு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அப்படி சேர்க்குறது தான் நல்லது. மிளகுத்தூளை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணுவோம். இப்போ நான் 10 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை நாம் சேவ் பண்ணிட்டு காட்டுறேன் வாங்க. நம்மளோட சுவையான அண்ட் ஹெல்தியான அம்பர்லங்காய் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இந்த அம்பர்லங்காய் கறி ஹெல்தி அண்ட் டேஸ்டி. இது வந்து விட்டமின் சி, நார் சத்து அதெல்லாம் ஈக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரமும் என்னோட வீடியோவை ரசித்து பார்த்துட்டு இருந்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.